திரிஜேஷ்டை அப்படின்னு சொன்னா தலச்சனாக பிறந்த ஜேஷ்ட குமாரனுக்கும் அதே மாதிரி தலச்சனாக பிறந்த ஜேஷ்ட குமாரத்திக்கும், அதாவது ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தி, இது ரெண்டு ஜேஷ்ட ஆயிடுத்தா ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கக்கூடிய ஆனி மாதத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். திரிஜேஷ்டை என்பதுதான் ஆகாது. 3 ஜேஷ்டைகள் தான் ஒன்றாக சேரக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரங்களானது வலியுறுத்தி சொல்கிறதே தவிர இங்க 4 ஜேஷ்ட ஒன்னா சேரலாம், 5 ஜேஷ்ட ஒன்னா சேரலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைச்சன் பிள்ளைக்கு தலைச்சன் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், தலைச்சம் பிள்ளைக்கு தலைச்சம் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அது ஏன் சொன்னாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரை யோசிச்சு பாருங்களேன், இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒரே பொண்ணு ஒரே பிள்ளையோடைய நிறுத்திடலாம். ஒன்று ஒரு பொன் குழந்தை மட்டும்தான் இருக்கு, அல்லது ஒரே பிள்ளை குழந்தை மட்டும்தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இது தலைச்சம் புள்ளைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இதான் கடைசி புள்ளைன்னு எடுத்துக்கிறதா? ஒரே பிள்ளை தான் இருக்கு, இதுதான் தலைச்சம் புள்ளையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்லேயும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குன்னா அதான் தலைச்சம் பொண்ணாகவும் இருக்கும். வருங்காலத்தில் இப்படித்தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி தலைச்சம் பொண்ணுக்கு தலைச்சம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்ப யாருக்குமே இந்த உலகத்தில் திருமணமே நடக்காதே. அப்படியா சொல்லி இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள்? அதுபோல் சொல்லவில்லை. அங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனை சாஸ்திரம் எப்படி சொல்கிறது, ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லி பார்த்தோம்னா, திரிஜேஷ்டை ஆகாதுன்னு சொல்லியிருப்பா. திரிஜேஷ்டை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, 3 ஜேஷ்டை ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஜேஷ்டா அப்படின்னு சொன்னா மூத்த அப்படின்னு அர்த்தம். இந்த ஜேஷ்டா நட்சத்திரம் என்றே கேட்டை நட்சத்திரத்திற்கு பெயர் வைத்திருப்பார்கள். அதாவது திரிஜேஷ்டை அப்படின்னு சொன்னா தலச்சனாக பிறந்த ஜேஷ்ட குமாரனுக்கும் அதே மாதிரி தலச்சனாக பிறந்த ஜேஷ்ட குமாரத்திக்கும், அதாவது ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தி, இது 2 ஜேஷ்ட ஆயிடுத்தா ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கக்கூடிய ஆனி மாதத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா 3 ஜேஷ்டையானது அந்த இடத்திலே ஒன்றாக சேருகிறது. யோசிச்சு பாருங்கோ, தலைச்சம் பிள்ளைக்கு ஜேஷ்ட குமாரன்னு பேரு, தலைச்சம் பொண்ணுக்கு ஜேஷ்ட குமாரத்தின் பேரு, ஜேஷ்ட மாதம்ங்கிறது ஆனி மாசம் பேரு. இந்த பிள்ளைக்கும் இந்த பெண்ணுக்கும் ஆனி மாதத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாது, இதைத்தான் திரிஜேஷ்டை என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப நீங்க ஆவணி மாசம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். சித்திர வைகாசியில பண்ணலாமா? பண்ணலாம். யாருக்கு? ஜேஷ்ட குமாரனுக்கும் ஜேஷ்ட குமாரத்திக்குமே பண்ணலாம்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி இப்போ திரிஜேஷ்டையிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஜேஷ்டா நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய கேட்டை நட்சத்திரத்திலே ஜேஷ்ட குமாரன் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோமே, அதாவது ஒரு மூத்த குமாரனானவன் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அவனுக்கு மூத்த குமாரத்தியை திருமணம் நடத்தக்கூடாது. கேட்டை நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்ணையே சேர்க்கக்கூடாது. பொதுவா நம்மவர்கள் இவரும் கேட்டை அவரும் கேட்டைன்னா சேர்க்கறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நட்சத்திர பொறுத்துமே பார்க்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப எப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்திலே பிறந்த ஜேஷ்ட குமாரனுக்கு இங்கே 2 ஜேஷ்ட வந்துருத்தா ஜேஷ்ட குமாரத்தியை திருமணம் செய்யக்கூடாது அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தி அப்படின்னு வர்றவா இவா 2 பேருமே ஜேஷ்டா நட்சத்திரத்துல போதுன்னா 4 ஜேஷ்டைங்கிறது சேர்ந்துரும், அது பிரச்சனையே இல்லை. இந்த 3 ஜேஷ்டையை மட்டும்தான், திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் இந்த கருத்தினை பதிவு செய்கிறேன், 3 ஜேஷ்டா அதாவது 3 மூத்த அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்திலே ஒன்று சேரக்கூடாது. இந்த ஆனி மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்றே பெயர். அந்த மாதத்திற்கு மூத்த மாதம் அல்லது பெரிய மாதம் சொல்றா, நீண்ட மாதம்னு பேரு. இருக்கிறதுலேயே கால அளவு, அதாவது சூரியன் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு மிகவும் அதிக காலம் எடுத்துக்கொள்வது இந்த ஜேஷ்ட மாதத்தில் மட்டும்தான். அந்த ஜேஷ்டா மாதம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாதத்தில தான் கால அளவினை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் அதனை பெரிய மாதம் அல்லது மூத்த மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இப்படி அதனாலதான் நிறைய பேர் பார்த்தோம்னா பொதுவாகவே எங்க வீட்டுல ஆணியில கல்யாணம் பண்ண மாட்டோம்பா. ஒரு சில பேர் ஆடியில பண்ண மாட்டோம், ஏன்னா உடனே பண்ணா பிரிச்சு வச்சிடணும், அதனால ஆடியில பண்ண மாட்டோம்பா. நிறைய பேர் எங்க வீட்டுல ஆணிலேயே கல்யாணம் பண்றது இல்லம்பா. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஜேஷ்ட குமாரனுக்கும் ஜேஷ்ட குமாரத்திக்கும் இந்த ஜேஷ்ட மாதம் என்கின்ற ஆணியிலே பண்ணக்கூடாது, திரிஜேஷ்டை ஆகாதுன்னு சொன்னா இல்லையா, இதைத்தான் சொல்லி வைத்தார்கள். ஆனா இவர்கள் எப்படி புரிஞ்சுண்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை அரைகுறையாக புரிந்து கொண்டு தலச்சம் பிள்ளைக்கும் தலச்சம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி புரிஞ்சுண்டு இவன் அந்த தலச்ச மாசம் அப்படிங்கிறத விட்டுட்டா, இந்த மாதத்தை கணக்குல விட்டுட்டு தலச்சம் பிள்ளைக்கும் தலச்சம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிளைண்ட் தியரிக்குள்ள வந்துட்டா. அதுபோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்வது, திரிஜேஷ்டை என்பதுதான் ஆகாது.
3 ஜேஷ்டைகள் தான் ஒன்றாக சேரக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரங்களானது வலியுறுத்தி சொல்கிறதே தவிர இங்க வந்து 4 ஜேஷ்ட ஒன்னா சேரலாம், 5 ஜேஷ்ட ஒன்னா சேரலாம். இந்த நேரத்திலே மற்றொரு கருத்தினையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா மூத்தவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றா இல்லையா, பெண்ணு வந்து பிறந்தா மூத்தவனுக்கு ஆகாது அப்படிங்கிற சொல்லியிருப்பா. அதாவது கணவனுக்கு அண்ணன் இருக்கக்கூடாதான், மூத்த மச்சினருக்கு ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லல. எப்படி சொல்லியிருப்பான்னு சொன்னா, இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்திலே பிறந்த இந்த பெண்ணானவள் ஜேஷ்ட குமாரத்தியாக இருக்கும் பொழுது அதை ஜேஷ்டனுக்கே திருமணம் செய்து வைக்க கூடாதுங்கிறதுனாலதான் ஜேஷ்டனுக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சிருந்தா. ஆனா இவ எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, தன்னுடைய வாழ்க்கை துணையாக வருபவனுக்கு அண்ணன் என்பவர் இருக்கக்கூடாது, அவருக்கு அண்ணன் இருந்துட்டா இவங்களுக்கு ஆகாதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அதுபோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக திரிஜேஷ்டை என்ற அந்த கான்செப்டினுடைய முழுமையான விளக்கத்தினை புரிந்து கொண்டு தலைச்சனுக்கு தலைச்சம் ஆகாதுன்னு வெறுமன பரப்பாமே, தலைச்சம் பொண்ணுக்கும் தலைச்சம் பிள்ளைக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ஆனால் ஆனி மாதத்தில் செய்யக்கூடாது என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொண்டால் போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.